ஆப்பிரிக்க கண்டத்துல கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற சுதந்திர நாடு தாங்க கென்யா. அந்த கென்யா நாட்டோட கடற்கரை பகுதிக்கு ஒட்டி இருக்கிற சதுப்பு நில சேத்துல 2 ராட்சத ஆண் யானை சிக்கிக்குச்சுங்க. இந்த 2 யானைகளையும் முழுசா பாதுகாப்பா மீட்டு எடுக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சுங்க மீட்பு குழுவுக்கு. இந்த சதுப்பு நில பகுதி கரைப்பகுதியிலிருந்து 100 மீட்டர் தூரத்துல இருந்ததாலையும் இருட்டி விட்டதாலையும் முதல் நாள் மீட்க முடியாம போயிடுச்சுங்க. 2ஆம் நாள் காலை புல்டோசரை வர வச்சு முதல் ஒரு யானையை மீட்டு எடுக்கிறாங்க. துரதிருஷ்டவசமா ரொம்ப நேரமா சேத்துல சிக்கியிருந்ததால உடல்நல குறைவு ஏற்பட்டதாலையும் மன உளைச்சலாலையும் மீட்ட சிறிது நேரத்திலே அந்த யானை இறந்து போச்சு. 2வது ஆண் யானையை கட்டி இழுக்க முயற்சி பண்றாங்க. இந்த ஆண் யானை ரொம்ப ஆழமான சேற்று பகுதியில் சிக்கி இருந்ததால கட்டி விட்ட எல்லா கயிறும் அருந்து போச்சுங்க. அன்னையோட 2வது நாள் முடிஞ்சு போச்சு. 3ஆம் நாள் காலை புதிய வார்பட்டைகள்லாம் வர வச்சு அந்த 2வது ஆண் யானையை வெற்றிகரமா மீட்டாங்க. அந்த யானை உயிரிழந்த தன் நண்பனை விட்டு பிரிய மனதில்லாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்ததுங்க. நிகழ்ச்சியை பார்க்கும்போது யானைகளுக்கிடையே எந்த அளவு உணர்வுபூர்வமான நெருக்கம் இருந்ததுன்னு தெரிஞ்சதுங்க. அங்க இருந்த வனத்துறை வீரர்கள் அந்த யானைக்கு குடிநீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினாங்க. 4ஆம் நாள் காலையில அதே யானை மீண்டும் சேற்று பகுதியில சிக்கிக்குச்சுங்க. அந்த யானைக்கு உடல்நல குறைவு ஏற்படக்கூடாதுன்னு IV டிராப்ஸ் செலுத்தி அந்த யானையை கட்டி 170 மீட்டர் தூரத்துக்கு அப்பால இழுத்துட்டு வந்து அந்த யானையை பாதுகாப்பா மீட்டாங்க. யானையை பாதுகாப்பா மீட்ட அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அந்த நீரோடையில நீர் மட்டம் உயர்ந்துடுச்சுங்க. அந்த யானை மட்டும் அங்கேயே இருந்திருந்தா அந்த யானை நீர்ல மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. சதுப்பு நில பகுதியில் அமைந்திருக்கிற நீரோட கடல் மட்டத்துல இருந்து அருகிலே இருக்கிறதால அங்க அடிக்கடி கடல் நீர் மட்டம் உயர்ந்து இந்த நீரோடையில தண்ணி உயர்ந்து போகுமாங்க. இந்த சவாலான மீட்பு பணியில ஒரு யானையை இழந்திருந்தாலும் இன்னொரு யானையை பாதுகாப்பாக மீட்டு அந்த மீட்கப்பட்ட யானை அந்த இடத்திலிருந்து 35 கிலோமீட்டர் உள்ள காட்டு பகுதியில பாதுகாப்பான இடத்தை நோக்கி இடம்பெயர்ந்து விட்டதுன்னு வனத்துறை வீரர்கள் உறுதிப்படுத்தினாங்க. இந்த மகத்தான மீட்பு பணியில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மனமார்ந்த உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.